காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை இன்று ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விஜய். பெருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், உரகடம் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளை பார்வையிட திட்டம். ஆறுகளில் பெருகி வரும் நீரை வரவேற்கும் நீர் வழிபாடான ஆடிப்பெருக்கு விழா. காவிரி வறண்ட நிலையில் களையிழந்த கொண்டாட்டம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக தண்ணீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டம்தான் ஒரே நிரந்தர தீர்வு என DK சிவகுமார் பேட்டி. இரு மாநிலங்களும் இணைந்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என அழைப்பு. காவிரி நீரை திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இன்று மனு தாக்கல். உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக் கோரி மனுவில் வலியுறுத்தப்படும் என தகவல். கபினி அணை நிரம்பி வழிவதால் 27,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணராஜசாகர் அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு 1800 கன அடி நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து 2வது நாளாக வினாடிக்கு 500 கன அடி நீர்வரத்து. வறண்டு கிடந்த நீர்நிலைகளில் சற்றேனும் கால் நனைக்கும் அளவுக்கு தண்ணீர் பாய்வதால் விவசாயிகள் நிம்மதி. தாவேக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக கூறி திமுக சார்பில் தஞ்சாவூரில் இன்று ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்பு. காவிரியில் நீர் திறக்க கோரி டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை தடுத்து நிறுத்திய மராட்டிய போலீசார். நாக்பூரில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்பட்டு சென்னைக்கு வரும் ரயிலில் திருப்பி அனுப்பினர். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க கோரி டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை கைது செய்வதா? மகாராஷ்டிரா காவல்துறைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். டெல்லியில் போராட சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை நாக்பூர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தமிழக உழவர்கள் மீதான மகாராஷ்டிரா காவல்துறையின் அத்துமீறலை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் காற்றுடன் பலத்த மழை. புறநகர பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த மழை. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தேனி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை. கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் மக்கள் தவிப்பு. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகள் வெள்ள நீரில் மிதப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு.
கேரள மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. ஆறுகளில் அபாய அளவை தாண்டி பாய்கிறது வெள்ளம். கேரளத்தின் பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, மலப்புரம், கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. மழை நீடித்து வருவதால் 12 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் வசிப்போருக்கு உணவு, உதவிப் பொருள் வழங்கும் பணி தீவிரம். பாதிக்கப்பட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று உதவிக்கரம் நீட்டுகிறது தீயணைப்பு படை. சபரிமலை பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் இன்று நடைபெறும் நிறை புத்தரிசை பூஜையில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி. சன்னிதானத்துக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை முடிவுக்கு வந்ததால் பக்தர்களுக்கு நிம்மதி. விடுதலை வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாள். சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மரியாதை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி கோர விபத்து. காரில் பயணித்த பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் சேகோ ஆலையில் வாயு கசிவு. 6 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கு. கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மற்றும் அவருடைய தந்தையை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு ஒசூரம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. தீயில் தவறி விழுந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. நீட் வினாத்தாள் கசிவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது டெல்லி போலீசார் தடியடி நடத்திய விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணை. இளைஞர்கள் மத்தியில் பிரதமருக்கு பெருகி வரும் ஆதரவை கண்டு ராகுலுக்கு பயம் வந்துவிட்டதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். மோடியின் தொலைநோக்கு பார்வையை இளைஞர்கள் ஆதரிப்பதால் உலக அளவில் பிரபலமான தலைவராக விளங்குவதாக பெருமிதம். இந்தியாவில் தஞ்சம் புகுந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா 2 ஆண்டுகளுக்கு பின் பொதுவெளியில் உரை நிகழ்த்துகிறார். டெல்லியில் நடைபெறும் தெற்காசிய செய்தியாளர்கள் மாநாட்டில் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார் என தகவல். 3 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட வைப்பு தொகைக்கு வெவ்வேறு வட்டி விகிதங்களை வங்கிகள் நிர்ணயிக்க ரிசர்வ் வங்கி அனுமதி. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் குழப்ப நிலை. போராட்டங்கள் காரணமாக தேர்தல் அதிகாரிகள் வாக்குச்சாவடிகளுக்கே செல்ல முடியவில்லை என தகவல். அமெரிக்கா ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடல் தொடரும் என ஈரான் திட்டவட்டம். நீரிணையை மீண்டும் திறக்க எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்கவில்லை எனவும் விளக்கம். ஜூலை மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து நாளொன்றுக்கு 28 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி. யுக்ரைன் விவகாரத்துக்கு பின் முதன்முறையாக சலுகை விலையில் அதிக அளவு கொள்முதல் செய்யப்பட்டதாக தகவல். சீன ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவு. 2027 சீன ராணுவம் 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்குள் நவீனமயமாக்கலை செய்து முடிக்க இலக்கு நிர்ணயம்.